சொல்லுங்க. சரியா கேக்கல மனோஜ், நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். சூப்பர் பாஸ். ஹலோ, யார் பேசுறது? என்ன மறந்துட்டியா கல்யாணி? கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டும் விட்டது தப்பா போச்சு. என்னையே மறந்துட்ட பாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏதோ கல்யாண சீர்வரிசை எல்லாம் பேக்கேஜ்ல சீப்பா தர போறீங்களாமே. உன் சோஷியல் அக்கவுண்ட்ல ஷேர் பண்ணிருக்க, அதுவும் உன் புருஷன் கூட ஆடிக்கிட்டே வர. அவ்வளவு சந்தோஷமா இருக்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம போன் பண்ணி பேசிட்டு இருக்க? என்னங்க நீங்க என் கல்யாணத்துக்கு ஆர்டர் புக் பண்ணலாம்னு பார்த்தா இப்படி பேசுறீங்க. உனக்கு கல்யாணமா? ஏன் நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ண கூடாதா? சரி விடு, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணமா? மீனா, தேங்க்ஸ் மீனா. எதுக்குங்க? அதான் வீட்டுக்கு வந்துட்டல, அதுக்குதான். என் வீட்டுக்கு வராம நான் எங்க போவேன்? என் மேல இந்த கோவம் போயிடுச்சுல. குடிக்கிறது நிறுத்திட்டீங்கல்ல? அதுவா? இப்ப நாங்க கோயிலுக்கு போனோம் பாத்தியா, அப்போ நீ சொன்னதை நான் யோசிச்சுக்கிட்டே போனேன். நீ சொன்னதெல்லாம் எனக்கு நியாயமா தான் பட்டுச்சு. அப்ப இனிமே குடிக்கிறத விட்டுருவீங்கல்ல? அது என்ன? அப்படிதான் வச்சுக்கோங்க. நான் சாமி கிட்டே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டேன். இப்போ சாமிக்கு எனக்கு டைரக்ட் டீல். ஓஹோ, இனிமே குடிக்க மாட்டேன்னு சாமி கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? பண்ணிட்டேன், சத்தியம் பண்ணிட்டேன். ஆனா அப்படி சத்தியம் பண்ணல. வேற எப்படி பண்ணீங்க? எப்படியும் ஒரு நாள் இந்த உண்மை எல்லாம் தெரியதானே போகுது. மீனாவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கோ. கண்டிப்பா அந்த பொண்ணு உன் வாழ்க்கைக்கு ஏதாவது உதவி பண்ணுவா. உன் அட்வைஸ் நான் கேட்டனா? பேசாம இருந்துட்டு சொல்லிட்டேன். வாங்க மீனா. மீனா, நல்லா இருக்கியா? எப்படி நல்லா இருக்க முடியும்? உங்க பொண்ணால தானே நான் தானே நிம்மதி இல்லாம இருக்கேன். நீங்களாவது இந்த உண்மை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்லமா? சொல்லிருக்கணும் தான். மன்னிச்சிருமா. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா அவ இருக்கணும். வாழ்க்கை நல்லாதான் இருக்கு. இப்ப ஏன் வாழ்க்கை தான் என்ன ஆக போதோ தெரியல.